ஐ எம் ஸ்ருதி. பொதுவாகவே பீச்ல கிளாஸ் பாட்டில்ஸ் வச்சு நின்றுட்டு இருக்கவங்கள தாங்க நம்ம பார்த்திருப்போம். ஆனா கிளாஸ்லயே ஆன ஒரு பீச் இருக்குன்னா உங்கள எத்தனை பேருக்கு தெரியுங்க? ரஷ்யால உசிரி வளைகுடான்ற இடத்துல இந்த பீச் இருக்கு. 1900ல பீச் பக்கத்துல போர்ட் பிரேக்ன்ற ஏரியால இந்த கம்பெனி இருந்தது. இந்த கம்பெனியோட வேஸ்டேஜஸ் எல்லாம் கம்பெனி பின்னாடி கொட்டுறாங்க. அங்க இருக்க மக்களும் அங்க இருக்க குப்பைகள் எல்லாம் கொட்டுறாங்க. 1906வது வருஷம் அங்க குப்பை மலையே உருவாச்சு. குப்பைகள் கொட்டின இடத்த சைட் 1ன்னு பேர் வைக்கிறாங்க. இதே மாதிரி எலக்ட்ரிக் பொருட்கள், கண்ணாடி மூட்டைகள், இரும்பு சாமான்கள் சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எக்கச்சக்கமான குப்பைகள் எல்லாம் கொட்டுறாங்க. 1943வது வருஷத்துல இருந்து 1949வது வருஷம் வரைக்கும் அந்த ஏரியாவே குப்பையாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். 1967வது வருஷம் அங்க இருக்க கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா குப்பையாவே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீர் மேலாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை அமைச்சு பீச்சை சுத்தம் பண்றாங்க. பீச்சை சுத்தம் படுத்தினாலும் அந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாமே கடலுக்கு அடியில நல்லாவே புதைஞ்சு போயிடுச்சுங்க. ஒரு சூறாவளினால அந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாமே வெளியே மணல் பரப்பு மேல அழகா பதிஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம். பாக்குறதுக்கு ரொம்பவே ஜொலி ஜொலிப்பா ஆயிடுச்சு. இயற்கை தன்னைத்தானே அழகுபடுத்திங்கன்னு சொல்றது ரொம்பவே உண்மையான விஷயமா இருக்கு. கொஞ்ச நெஞ்சமான கண்ணாடி துண்டுகள் இல்லைங்க, லட்சக்கணக்கான கண்ணாடி துண்டுகள் அந்த மணல் பரப்பு மேல பதிஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி அந்த கண்ணாடியோட முனைகள் எல்லாம் மழுகி போய் அதன் மேல நடக்கிற மாதிரியே இருக்கு. சூரிய வெளிச்சத்தினால அந்த கண்ணாடி துண்டுகள் மேல ரிஃப்ளெக்ட் ஆகி பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாவும் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருக்க மக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்த பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸாவும் ஆயிடுச்சு. வர டூரிஸ்ட் எல்லாம் அங்க இருக்க கண்ணாடிகள்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டும் வருது. அதனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, 1998வது வருஷம் ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வர டூரிஸ்ட் எல்லாம் கண்ணாடி துண்டுகளை எடுத்துட்டு போனா ஃபைன்னு சொல்றாங்க. பழமையான கண்ணாடி துண்டுகள் போதாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளாஸ் மியூசியம் சொல்லிட்டு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மெட்டீரியல்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி துண்டுகளோட வயசு, அந்த மெட்டீரியலோட டீட்டெயில் சொல்லிட்டு நிறையவே அங்க வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளாஸ் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் அங்க கொண்டாடுறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீச்சை பார்க்கணும்னா கண்டிப்பா ரஷ்யாவுக்கு போய் இந்த பீச்சை பாருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.